ஹாய் guys, இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக்யூம் ஸ்டோரேஜ் பேக்ஸ் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வேக்யூம் ஸ்டோரேஜ் பேக்ஸ் பார்க்க கவர் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கவர் தாங்க. இந்த கவர் யூஸ்ஃபுல்லான கவரும் கூட, வர்த்தான கவரும் கூட எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மீடியம், ஸ்மால், லார்ஜ்னு கொடுத்துருந்தாங்க. லார்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸு. அப்புறம் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஹேர் ரிலீஸ் பண்ணுற பம்புமே கொடுத்துருந்தாங்க. மீடியமில் வந்து 2, ஸ்மாலில் 2, லார்ஜில் 1 கொடுத்துருந்தாங்க. லார்ஜ் வந்து ரொம்ப பெருசுனால நான் யூஸ் பண்ணலை. எனக்கு அது தேவைப்படல. உங்களுக்கு அது தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மீடியம், ஸ்மால் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு ஸ்மால் எடுத்து ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருந்துச்சு. இதில் வந்து கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கேப் எதுக்காக நான் பின்னாடி சொல்கிறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கிளிப்பை பிடிச்சி வலிச்சிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய லெஹங்காலாம் எடுத்து வச்சுட்டேன். இது எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி லெஹங்கா, ஃப்ராக்லாம் வந்து மடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப பஃப்னு வந்துடும். அந்த இடத்தையே ஃபுல்லாக அடிச்சிடும். ஸோ இதெல்லாம் நம்ம வெளியூருக்கு போகிறோம், ஃபங்க்ஷன் போகிறோம், ட்ராலியில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஒன்று தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா அது ஃபுல் இடத்தையுமே ஒரு லெஹங்காவே பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஹேர் ரிலீஸ் பண்ணி இந்த கவரில் வச்சு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு லெஹங்கா வைக்கிற இடத்துல 4 லெஹங்கா கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இதேமாதிரி நம்ம வீட்லேயும் வாட்ரூம்லேயும் செட் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவரில் போட்டு ஹேர் ரிலீஸ் பண்ணி இதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா 4-5 வைக்கலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். முதல்ல கவர் உள்ளே போட்டு நம்ம வந்து கவரை லாக் பண்ணிடணும். லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டியாக கேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி பின்னாடி சொல்கிறேன்னு இருந்தேன். இது எதுக்காகனா, இந்த கேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹேர் ரிலீஸ் பண்ணுற பம்ப் வச்சு லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அது நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். பிடிச்சிக்கிறதுக்கப்புறம் நீங்கள் பம்ப் பண்ணணும். நீங்கள் பம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனேமே அந்த ஹேர் ரிலீஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த பம்ப் பண்ணுறது வந்து ஹார்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ நல்லா பம்ப் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா சுருங்கிடுச்சு. நல்லா பம்ப் பண்ண உள்ளே இருக்கிற ஹேர்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரிலீஸ் ஆனதும் பார்த்தீங்கன்னா அப்பளம் நொறுங்குற மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு இருந்தது வந்து நல்லா சுருங்கி போச்சு. சுருங்கி சின்னதாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சின்னதாக இருந்ததுக்கப்புறம் அந்த ஹேர் ரிலீஸ் பண்ணுற பம்பை கலட்டிட்டு அந்த கேப் எடுத்து உள்ளே வச்சு மூடிக்கணும். மூடினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி திருப்பி பார்த்தோன்னே எனக்கு பயமாக இருந்துச்சு. ட்ரெஸ் எதுனா ஸ்பாயில் ஆகிட்ருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். கண்டிப்பாக எதுவுமே ஆகலை, நல்லா இருந்துச்சு. நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுனா அந்த கேப்பை வந்து ரிலீஸ் பண்ணிங்கனாவே அது ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லா ட்ரெஸ்ஸுமே இந்த மாதிரி பண்ணி ஹேர் ரிலீஸ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் இது எதில் வைக்கிறதுன்னு யோசித்தேன். அப்போ தான் ஒரு ஸ்டோரேஜ் பேக் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன், வந்துருச்சு. ஸோ அந்த ஸ்டோரேஜ் பேக்கில் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டோரேஜ் பேக் ஓப்பன் பண்ணேன். இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா 2 இருந்துச்சு. ஸோ இந்த 2த்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா ஜல்லுன்னு இருந்துச்சு. இந்த மெட்டீரியல் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கம்பி கொடுத்துருந்தாங்க. அந்த கம்பி தான் வந்து இதை பேலன்ஸ் பண்ணுது, இதை க்ரிப்பாகவும் பிடிச்சிக்குது. பார்த்தீங்கன்னா இந்த கம்பியை வந்து 4 சைடும் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாவே போதும், அப்படியே பாக்ஸ் மாதிரி நின்றும். இது வந்து அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது கிழிஞ்சிரும். பிடிச்சி வலிச்சிங்க அப்படின்னா இது கிழிஞ்சிரும். ரொம்ப ரேராக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னுடைய ஆல்பம்ஸு, என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி ரேராக யூஸ் பண்ணுற இது தான் வைக்க போகிறேன். அதனால் வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஜென்டிலாக தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப இதை போட்டு இழுக்கக்கூடாது. இல்லை வந்து என்னுடைய ஆல்பம்ஸ், அப்புறம் என் பசங்களுடைய ஆல்பம்ஸ், என்னுடைய இப்போ நான் பண்ணேன் பார்த்தீங்களா ஹேர் ரிலீஸ் அந்த ட்ரெஸ், அதை மட்டும் தான் வச்சேன். ஸோ இதெல்லாம் நான் எப்போனாச்சும் ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் இதெல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படிடா எடுக்கிறது, வச்சுட்டோம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிறத ஓப்பன் பண்ணி எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் பாட்டமில் இருக்கிறத எடுக்கணும் அப்படின்னா கீழே ஒரு ஜிப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த ஜிப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாவே போதும். கீழே இருந்து ஆல்பம் பிடிச்சி வலிச்சிங்கனாலும் வந்துடும், ட்ரெஸ்ஸு பிடிச்சி வலிச்சிங்கனாலும் வந்துடும். இந்த மாதிரி வாட்ரூமில் செட் பண்ணி வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இது வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை அப்படின்னா மீஷோவில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.